ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ட்வின் ஃப்ளேம் லேபிள். நீங்கள் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு பெரிய டாக்ஸிசிட்டி. நானே ரீசெண்டாக தான் இதுதான் என்னை லாஸ்ட்லேயும் தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் வாட் வி டூ இஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆங்கிளை கொடுக்க ஆரம்பிப்போம். ஈவன் ஃபார் யுவர் ட்வின், அந்த ட்வின் அப்படிங்கிற அந்த பர்சனை நம்ம தேவையில்லாமல் நியாயப்படுத்த நினைப்போம். எல்லா இடத்துலையுமே அவங்க செய்யறது எல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் லாஜிக்கல் மைண்ட் 5D கான்சியஸ்னஸை கொடுத்து அவங்க அதனால பண்றாங்க இதனால பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அவங்களுக்கு ஒரு அவங்க டிசர்வ் பண்றதை விட அதிகமா ஒரு பிளேஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலி அதுதான் நம்மளை இந்த ஜேர்னில லூப் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். ஸோ நான் இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன், இனிமே I am not going to say that I am in a twin flame journey and I am not a twin flame. நான் ஒரு ஹியூமன் பீயிங் who is living a soulful life. என்னோட சோலோட அலைன்டாக வாழறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹியூமன் பீயிங். இந்த ட்வின் ஃப்ளேம் தான் நான் அப்படின்னு நான் நினைக்கும் போது எல்லாமே தப்பான விதத்தில் போயிட்டு இருக்கு. ஏன்னா யூ ஃபீல் தட் லவ் ஃபார் தட் பர்சன், அந்த பர்சனோட லவ் நமக்கு கிடைக்கணுங்கிற ஆசை, இந்த விஷயங்கள்லாம் திரும்ப எங்கேருந்தெல்லாம் லூப் பண்ணி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு எனக்கு அந்த ஆசைகள் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியா சந்தோஷமா என் லைஃப்ல எது எனக்கு வரணுமோ அதை அக்செப்ட் பண்றதுக்கு ஓப்பனா அவ்வளோ ஹாப்பியா நான் இருக்கேன். அண்ட் நோ மோர் ட்வின் ஃப்ளேம் லேபிள்ஸ், நோ மோர் ட்வின் ஃப்ளேம் ப்ராசஸ், நோ மோர் ட்வின் ஃப்ளேம் ட்ரிகர்ஸ். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அது அங்கே இருந்துட்டு போகுது. சாதாரண ஒரு மனுஷன் வாழற மாதிரி வாழறதுக்கு நம்ம கற்றுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஹீலிங் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் என்னை விட்டு போயிடுச்சு, நிறைய ஒரு பாதிப்பாக இருந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஸோ இனிமே நான் இன்னும் இன்னொருத்தங்களை நான் சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அந்த பர்சனுக்கு சரியாகணும்னு தோணுச்சுன்னா அவங்களா சரி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் ஒழுங்கா போகாது. நம்ம தானே ஹாப்பியா இருக்கணும். இங்க அவங்களுக்கு நம்ம வேணும்னா வரட்டும், இல்லைன்னா வேண்டாம். யார் கேட்டா? நீங்க வர வேண்டாம். நோபடி இஸ் கம்பெல்லிங் யூ, இல்லையா? இஃப் ஐ எம் வேல்யூபிள் இனஃப் டு சூஸ், நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட மந்த்ராவாக இருக்கணும். ஸோ நவ் லீவ் ஆல் தீஸ் லேபிள்ஸ். நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. நம்ம இந்த உலகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் லீட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேருந்து நிறைய பேருக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நிறைய பேருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் எல்லாமே அபண்டன்ஸை கொண்டு வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அப்படி இந்த டாக்ஸிசிட்டியை எடுத்து தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவிட்டியை நம்ம வரவேற்போமா? ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.